மேலே அடிக்கோ மேலே ஏறி அது மைக் எங்களை எங்களை படைச்சி இந்த உலகத்தை உங்க சித்தத்தை நிறைவேற்ற கருவியாக பயன்படுத்த அழைக்கிறேன். சின்ன பிள்ளைகளை நேசிக்கும் இயேசுவே, எங்களையும் சின்ன பிள்ளையை போல உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ள நினைப்பவரே, எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆகியாரே, நாங்கள் தப்பு செய்தாலும் ஏற்றுக்கொண்டு உண்மையை பேசுவதற்கும் அன்பாக நடத்துவதற்கும் கீழ்கொள்வதற்கும் பெற்றரை வழியா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா? அன்பாக நீங்கள் சொல்றதை செய்யும் கருத்தை போல படிப்பு விளையாட்டு உணவு நண்பர்கள் எல்லாத்தையும் வீடு நம்ம வாழ்க்கை தெரியல. இன்னொரு பள்ளி போல அட்டவணை போட்டு கட்டுப்பாடு பண்ணுறீங்க. இந்த வீடு நம்ம முன்னிடமாக அன்பாக விளையாட்டு மகிழ்ச்சியாக சுதந்திரமாக இருக்கிற இடம் போல இல்லாமல் கட்டளை கட்டுப்பாடு கடமை நன்றி இப்படிதான் இருக்குது. இதுவும் நாங்கள் விரும்புகிறது. அப்பா அம்மா சண்டை, உடல் சண்டை, பக்கத்து வீட்டில் சண்டை, சண்டை மட்டும் பார்த்து வளர நாங்கள் விரும்புகிறாங்க. சமாதானமாக வாழ்கிறோம். கிறிஸ்தவ இயக்கம் அடிப்படை நியாயப்படி. ஆனால் உங்கள் திருச்சபை குழந்தைகளை எப்படி வழிநடத்துகிறார்? கிறிஸ்தவ கல்வியை போதிக்கிற நியாயப்படிக்கு அனுப்புகிறார். அப்படியே ஒரு பிள்ளைகளை தனிநபர் இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் நடத்துகிறார். இதுவும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. சிறு பிள்ளைகள் போல ஆகலாம் இறையரசு போல போக முடியாது. சிறு பிள்ளைகளை நியாயப்பள்ளிக்கு அனுப்பாமல் ஆண்டவரை இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்க கரையாக இருக்க குடும்பத்தையும் ஆண்டவரின் பண்புகள் ஆசிரியரை காட்டுவதா திருச்சபை அங்கத்தினருக்கு போக முடியுமா? குழந்தைகள் சமூக சூழலில் விஜய சிறுவர்கள் நாட்டின் தலைவர்கள் சட்டம் பேசினார். சமூகத்தோடு ஒரு பகுதியாக இருந்த நமக்கு எதிராக குழந்தைகள் ஆண்டவரின் சாலையில் சிறு வயசிலே உணர்வு படைக்கிற பள்ளி ஆரோக்கிய வளர்கிற சூழல் குடும்ப அடையாளர்கள் மதிப்பிடுவது தவறில்லை. உடல் சார்ந்த வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்படும் குழந்தைகளுக்காக மௌனமாக இருக்கிற வேலைகள் செய்திருக்கிறோம். இன்னைக்கு சூழலில் இயேசு வந்ததுதான் சும்மா சத்தம் போட்டு குழந்தைகளுக்காக ஆதரவுக்காக விட்டு விட்டு போன அம்மா அப்பாவை கடைசி பேசியிருப்பாரு. எதிர்த்து தோணலாம் முடியிருக்காங்க. அந்த பிரிஞ்சு கொள்ளுகிற அடிக்கிற வாழையை உணர்வு தன்னை நாம எல்லாம் வளர்ந்தா நல்ல சமூகத்தை எப்படி உருவாக்கக்கூடிய சிந்திங்க. முயற்சி செய்வதற்கும் கூட வகுப்பு போட்டு மூச்சு விட நேரவில்லை. பள்ளிக்கூடத்தை பார்த்தால் பயம்தான் வருது. நீங்கள் உங்கள் இளம் வயசில் அனுபவிச்ச மகிழ்ச்சியை இப்போ நாங்கள் இழந்து இருக்கிறோம். அது உங்களுக்கு புரியா? விளையாட்டு கூட வாழும் முறை விட்டு கொடுக்கிற மனசு எதுவும் இல்லாம எல்லாமே போட்டினா என் நண்பர்கள் கூட எனக்கு எதிராக தெரியாத தோல்வியை கண்டு பயப்பட வச்சு அடுத்த முயற்சி எதிராக நிலையாம்.
படிக்கிற பள்ளி கூட சமூக அந்தஸ்து படித்த பள்ளிக்கு ஏற்ற வாய்ப்பு எதுவும் பயப்படாத ஓடுற ஆரம்பிச்ச எங்க அம்மா அப்பா ஓய்வு இல்லாம ஓடுறாங்க எங்களுக்காக. ஆனா நாங்க இல்லாம இது பாவம் இல்லையா? மற்றும் பெற்றோர் சேர்ந்து வாசிக்கிறோம். படைப்புகளை எல்லாம் புதிதாக்கும் எங்கள் கடவுளே, குடும்பம், திருச்சபை, சமூகம் ஆகிய மூன்று பிரதிநிதியாக நாங்கள் குழந்தை மனம் புரிந்து கொள்ள தவறியுள்ளோம். இவ்வளவு கடின பாடுகளை சுமந்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் தான் பொறுப்பாளர்கள். குழந்தைகளின் மழலையை திரைப்படத்திலும் காணொலிகளிலும் ரசிக்கும் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு காண தவறிவிட்டோம். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்கும் போது பெற்றோராக, ஆசிரியராக, திருச்சபையாக இருக்க முடியும். எங்கள் பிள்ளைகளின் மண்ணிற்கு வாழ்வே நடக்கிறது. மன்னிப்பின் உறுதி சிறுவர்கள் சொல்வதை சேர்ந்து வாசிக்கிறோம். கோவிலை பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் இயேசுவின் சொல்படி உங்கள் குற்றங்களை ஆண்டவரும் எல்லா குழந்தைகளும் மன்னிக்கிற அளவுக்கு போதுமான செயல் மாற்றத்திற்கும் சிந்தை மாற்றத்திற்கும் முயற்சி செய்யும் போது மன்னிக்கப்படுகிறோம். நான் அவர்கள் தீச்செயலை மன்னிப்பேன், அவர்கள் குற்றங்களை இணையாதிருப்பேன். ஏழையா 37:34. கடவுள் மன்னிப்பது மட்டுமல்ல, நிலையை கொள்ளாமலும் இருக்க விரும்புகிறார். எல்லா வல்ல தூய கடவுள் உங்களை மன்னித்து புதுப்படைப்பால் உங்களை ஏற்றுக்கொள்வாராக. மன்னிப்பின் மகிழ்ச்சி பிள்ளைகள் பெற்றோர் திருச்சபையார் கைகூட்டி வாழ்த்தி கொள்ளலாம். சபையார்
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் பகுதி எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 4 வரை. எபேசியர் 6 வசனங்கள் 1 தொடங்கி 4 வரை. கடவுளுடைய வசனத்தை கேட்கிறோம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலும் வாழ்நாள் இருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கடன் பண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் அதிகாரம் வாசிக்க முடியாட்டு இயேசுவே மற்றும் மகிமையுண்டாவதாக. ஆமென். மாதமாக வாசிக்க வேண்டிய வேதபாடம் சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால்தானே. நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை எதிரே வைத்து வைத்தேன். உம்முடைய வாக்கின் நியாயத்தீர்ப்புகளை எல்லாம் என் முதல்களால் விவரித்திருக்கிறேன். திரளான சொர்க்கத்தில் களி கூறுவது போல நான் சாட்சியின் முறையில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை எல்லாம் தியானித்து உமது வழிகளை கண்ணுகிறேன். புது பிரமாணங்களின் பேச்சியாகிறேன், புது வசனத்தை மறவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் முதல் 66ஆம் வசனம் முடிய. லூக்கா 1ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் முதல் 66ஆம் வசனம் முடிய உணர்வுடைய வசனத்தை கேட்போம். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறிய போது அவர் ஒரு புத்திரனை பெற்றார். கர்த்தர் அவரிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளக்க முடியினார் என்று அவருடைய அறைவாக காலம் 10 ஜனங்களும் கேள்விப்பட்டு அவருடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்தம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட்டார். அப்பொழுது அதன் தாய் அப்படியல்ல, அதற்கு யோவான் என்று பெயர் வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள் உன் உறவை முறையாது, இந்த பெயருடன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதை தகப்பனை நோக்கி இதற்கு என்னை பெயரிட என்ன பெயரிட மனதாக இருக்கிறேன் என்று கைகையினால் கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை சுத்தரித்து பேசினான். அதனால் அவர்களை சுற்றி வாகனத்தை அவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதாவின் மறைநாடுகள் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்து கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகளுடைய இருக்கிறது. வாசிக்கப்பட்ட சிறப்பு திருமறை பகுதி மார்க் 10ஆம் அதிகாரம் 13-16 என்ற வசனத்தை நாடக வழியை கண்டித்து காட்டுவார்கள். சபையார்களும் அமரும். அதோ நம்ம எப்படி வருகிறோம்.
களைப்பா இருக்கீங்க, நீங்க அழுதுறதுக்கு நான் தண்ணி கொண்டு வரேன். மக்களுக்காக எவ்வளவு உதவி செய்யுங்க, அவங்களோட கூட கவலையா இருக்கிறோம். களைப்பா இல்லையா? இதோ பேரு வருகிறார். நம் அனைவரிடத்திலும் அவரே மூத்தவர். வேண்டாம் தோழரே, ரவி இருக்கும் பொழுது நான் அவர் பக்கத்தில் உட்காரக்கூடாது. நான் அவர் காலடியில் உட்கார்ந்து கொள்கிறேன். எங்க யூதாஸை காணும்? என்ன யூதாஸ், நேரமாயிட்டு. நான் முழுகாதர் அல்லவா? உணவை ஆயத்தம் பண்றதுக்காகவும் ரவிக்கு தேவையானதை ஆயத்தம் பண்றதுக்காகவும் சென்றிருந்தேன். அதனால தான் இவ்வளவு தாமதம். சரி யூதாஸ், சென்று வருக. ரவி இப்பொழுது ஓய்வெடுக்கிறார். அவரை தொந்தரவு செய்யாதீர்கள். தோழர்களே, சிறு பிள்ளைகளை என்னிடம் வர தடை செய்யாதீர்கள். அவர்களை வளர்க்கிறீர்கள். ஏனெனில் தேவனின் ராஜ்யம் இத்தனை வைக்கக்கூடியது. நீங்களும் சிறு பிள்ளையை போல தேவனின் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். குழந்தைகளை எனக்கு புரியவில்லை. நாம் சிறுபடியாக மாறினால்தான் பரலோக ராஜ்யம் என்று சொல்லியிருக்கிறீர்களே, நாம் எப்படி சிறுபடியாக மாறுவது? எனக்கு புரியவில்லை. தோழர்களே, சிறு பிள்ளைகளின் மனதை பார்த்திருக்கிறீர்களா? அவர்களின் மனது சண்டையின்மை, பொறாமை, கெட்ட தன்மை, சண்டை போட்டால் உடனே சேர்ந்து கொள்வார்கள். அவர்கள் மனம் மென்மையாக இருக்கும். இந்த மென்மை மனம் நீங்கள் கொண்டிருந்தால் நீங்களும் பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு. இதைதான் உங்களிடம் நான் சொல்ல வந்தேன். இது உங்களுக்கு புரியவில்லையா? இப்போ புரிகிறது ரவி. வாங்க, நாம் அருகில் உள்ள கிராமத்திற்கு செல்வோம். பிதாவிற்காக நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் உண்டு. பாருங்கள். பிள்ளைகள் இப்போது செம்பொருள் பாடியை பாடுவார்கள்.
சரி சரி. சபையார் அனைவரும் எழுந்திருந்து சந்தோஷம் பொங்குதே என்ற பாடல் பாடும்போது வாஞ்சா சத்தாக் அவர்களை படைக்கிறோம். அன்புகளை கொண்டவை ஆண்டவை நாளே தினமாக சிறப்பாக நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கும்படியாக ஆண்டவர் சொல்லி பாராட்டியிருக்கிற அதெல்லாம் சொல்லியிருக்கிறதாவே இந்த வேலையில் வந்ததற்காகவே திருவிழமான பெரிய ஆசிரியர் கொள்கையாக சொல்லியிருக்கிறோம். இயேசுவின் என்கிறோம் இன்றைக்கு திருவள்ளுவம் வருஷத்திலே ஒரு முறை வருகின்ற ஒரு சிறப்பான ஒரு நாள். இந்த நாளிலே ஆண்டவருடைய திருவையும் மற்றும் ஆசீர்வாதமும் நிறைவாக அருமையான சிறுவர்களுக்கு பெற்றோருக்கு திருச்சபைக்கு கடவுள் அளிக்க நான் விரும்புகிறேன். இந்த நாளிலே பிள்ளைகள் அனைவரையும் பார்க்கிறேன். ஒவ்வொருவரும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இந்த நாளிலே பழைய பாட்டு பகுதியை நாம் பார்க்கிற வரையில்
நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவையும் அவருடைய துணையார் திருமதி மனோவாவையும் சந்திக்கிறார். அந்த சந்திப்பு மிக முக்கியமான ஒரு சந்திப்பு என்று சொன்னார். அவர்களுக்கு நீ கற்பதற்கு ஒரு குமாரனை சொல்வார். அவர் நவீன படலாகாது. அந்த பிள்ளை பிறந்திருந்த தேவனுக்கு நசரேயனாயிருப்பார். கதை புதுப்பில் இருக்கின்ற ஒரு மழை செல்வம். அதனால் கடவுளுடைய தூதனாகவே வருகிறார் என்று சொல்கின்ற வழியிலே உண்மையாகவே பிள்ளைகள் ஒரு முக்கியமானவர்கள், சிறப்பானவர்கள் என்று என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கிற அந்த பகுதியிலே மனோவாவை மனைவி ஓடி போய் இதமாக எனக்கு அந்த கட்டுடைய தூதனாக அந்த கணவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். 2 பேரிடத்திலும் அவர்கள் திரும்பவும் வருகிறார். இந்த சந்திப்பிலே அதாவது நசரேயனாய் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த பிள்ளைகளுடைய வரத்தை குறித்து சொல்லுகின்ற வேளையிலே ராஜரசமும் அல்பானும் 7ஆம் வசனம் முடியாமல் தீவிரானவர்களும் முடியாமல் அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரணம் தேவனுக்கு நசரேயனாய் இருப்பான். அதாவது பரிசுத்தமாய் வளர்ச்சி பகுதி மூலமாக இன்றைக்கு பெற்றோர் தாத்தா பாண்டி நமக்கு இந்த குழந்தையை குறித்து உணரப்படுகிற செய்தி. அவர்கள் மட்டுமல்ல, மனோவாவுடைய அந்த குடும்பத்தினர் மட்டுமல்ல, நாமும் இவர்களை பரிசுத்தமாய் வளர்க்க வேண்டும். பரிசுத்தமாய் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு சிறப்பானதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு அவர்களுக்கு பாவத்தை செய்யக்கூடிய மற்ற தடையாக நாம் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற கடவுள் நம்மை அழைக்கின்றார். அந்த சமயங்களிலே நாம் நமக்கு எல்லாம் தெரியும், எப்படி நடந்தது தெரியும் என்று நாம் நினைத்து கொள்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது 8ஆம் வசனத்தை பார்த்தாலும் 12ஆம் வசனத்தை நாம் பார்த்தாலும் பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு திருப்பியாக மனோவாவும் திருமதி மனோவாவும் அத்திரத்திலே அந்த குழந்தையை நாங்கள் வளர்க்கணும். இந்த குழந்தையை எப்படி நாங்கள் வளர்க்க வேண்டும்? 12ஆம் வசனம் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டார். ஏதோ கடவுளே தோன்றிவிட என்ன கிடைக்கும் அப்படின்னு வளர்க்கிறான் நினைக்கல. கடவுளுக்கு ஏற்ற விதத்திலே அந்த குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் கடவுளுக்கு விசாரிக்கிறான். நம்ம கடவுள்கிட்ட கேட்கணுமா? என் கடையில் போட்டு பிள்ளைகள் காலத்தை வந்து நாங்கள் வளர்க்கணும், அவனை எப்படி நடத்தணும், வழிநடத்தினால் கடவுளுடைய ஞானம் நமக்கு தேவைப்படுது. கடவுளுடைய ஞானம் நமக்கு தேவைப்படுது இல்லை. அதனால் எப்படி நாம் இவர்களை வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இது முக்கியமானதாக இருக்கிறது. நாம் கடவுளிடத்திலே இதை கேட்க நாம் அழைக்கப்படுகின்றோம். உண்மையாகவே என்றெல்லாம் ஒரு குழந்தை குறித்த இந்த உலகத்திலே அதனுடைய வருகையை குறித்து இவ்வளவு ஒரு பெரிய அளவிலே கடவுளுடைய தூதன் வருகிறார் என்று சொன்னால் எவ்வளவு ஆசிரியர் ஒரு சிறப்பான அனுபவம், ஒரு தெய்வீக அனுபவத்தை குழந்தைகள் மூலமாக இந்த பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நாம் 18 வாசிக்கும் பொழுது உங்களுடைய பேர் என்ன ஆசிரியர் அப்படி பெயர் கேட்கும்போது நீங்கள் கேட்க வேண்டியது அது அதிசயம், அதிசயம் என்று சொல்ல. எனவே கடவுளுடைய அதிசயத்தை அவர்கள் காண்கின்றார்கள். அந்த பிள்ளையே ஒரு அதிசயமாக தான் சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் பிள்ளை தரக்கூடாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்று நம்ம 2ஆம் வசனம்லாம் பார்ப்போம். ஒரு பெரிய அற்புதம் தான். அந்த அற்புதத்தை செய்தவர் அங்கே இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தேசிய பகுதிகளை பார்க்கின்ற வேளையிலே 1ஆம் வசனத்திலே பிள்ளைகள்
அதற்குள் இந்த பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் நவீன உலகத்திலே நீங்கள் எல்லாம் இருக்கிறது அவங்க எல்லாம் தெரியும், அவங்க வந்து டிசைட் பண்ணிக்குவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு நம்ம விடக்கூடாது. மாறாக இந்த பிள்ளைகள் சட்டத்துக்குள்ளான அந்த பெற்றோருக்கு கீழ்ப்படிய பிள்ளைகள் சட்டத்துக்குள்ளான கீழ்ப்படியணும். நல்ல படிப்படியை பெற்றோர் நடத்தும் போது கீழ்ப்படிக்கணும் பெற்றோர்கள் என்றால் சட்டத்திற்குள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, 2வது 3வது 4ஆம் காலத்தில் சொல்லப்படுகிறது என்றால் தகப்பனையும் தாயும் தனம் பண்ண வேண்டும், வாழ்நாள் நீடித்திருப்பது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு பணம் பண்ணலாம், பணம் பண்ணலாம், அப்படிலாம் ஒரு ஆப்ஷன் கிடையாது. பணம் பண்ணணும், தகப்பனையும் தாயும் நம்மதான் கற்றுக்கொள்ளும். அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோரை தனம் பண்ண வேண்டும். பெற்றோர் கூட நீங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் அத்தகைய சிகிச்சையும் சோதனையும் வளர்த்தியதாக என்று சொல்லப்படுகிறது. நாம் அவங்களை கோபப்படுத்தக்கூடாது. நம்ம அப்படி கோபப்படுத்தும் பொழுது அவங்க வந்து அவங்களுடைய பிள்ளைகளை அவங்க உணர்றாங்களா, அதுதான் முக்கியம். அவங்களை நம்ம வந்து கண்டிக்கிறத கோபப்படுத்துகின்ற வேலையை அவங்க கோபப்படுத்தக்கூடாது. ஆனால் எதை செய்ய வேண்டும்? சிகிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்த்தியிருக்காங்க. ஒரு தவறு செய்யும்போது கண்டிப்பாக இருக்கும்போது அது ஒரு சிகிச்சைக்கான இடம், சிகிச்சை அது தவறு என்று நம்ம சொல்ல வேண்டும். அப்படி போதனை ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, இந்த சண்டத்துக்கு போகிறாங்க, யாரும் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு இல்லை. இந்த போதனையை நம்ம தான் கொடுக்க வேண்டும். இது வந்து பெற்றோருக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு செய்தி. டாக்டரே பெற்றோர் அப்படி என்றால் சிகிச்சை போதனை சொல்லும்போது கடவுளை குறித்த ஒரு சத்தியம் உலக பிரகாரமாக ஞானத்தின் வழியில் அந்த அறிவை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த போதனை இது தெய்வீக ஞானத்தை வந்து நம்ம தான் அவங்களுக்கு கொடுக்கும். Wisdom comes from God and obviously through the parents, the church, etc. இங்கே பெற்றோர் மூலமாக திருச்சுவை மூலமாக இந்த கடவுளை குறித்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 57-66 பகுதியை நாம் பார்க்கும்போது இங்கே சட்டத்தில் அதாவது எலிசபெத்தினுடைய அந்த காரியங்கள் மரியாதை சந்திப்பை நாம் பார்க்கின்றோம். உண்மையாகவே இருக்கக்கூடிய மேசியாவுடைய வருகை, அவருக்கு முன்புதான் அந்த யோவாசானுடைய வருகை, அந்த தாய்மார்கள் ஒன்றாக அங்கு சந்திக்கின்றார்கள். அப்படி சந்திக்கின்ற வரையிலே அந்த பிள்ளைகள் நிமித்தமாக அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் 57-58 நாம் பார்க்கின்ற வரையிலே அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது, சந்தோஷம், ஒருவரை ஒருவர் சந்திக்கின்றார்கள். அந்த சந்திக்கின்ற ஒரு நிலையை ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்காக ஏற்படுகிறது என்று சொன்னால் அவருடைய வாழ்வு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான வாழ்வு. சரியாவுக்கும் அப்படிதான் இருந்தது. மரியாதையுடைய நிலைமையானால் ஆண்டவர் அவர்களுடைய வருகை அவர்கள் இந்த உலகத்தில் வரும்போது குழந்தையா அவருடைய முன்புதான் அப்படிதான் சொல்லும்பொழுது குழந்தை எவ்வளவு முக்கியமானது என்று நாம் பார்க்கிறோம். 66ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. நிலைக்கு வசனம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்களே வருகின்றார். அந்த சமயத்திலே அந்த முன்பூதனோடு எவ்வளவு அந்த கடவுளுடைய பிரசனம் இருந்திருக்க முடியும். கர்த்தருடைய காலம் அந்த பிள்ளையோடு இருந்தது.
நம்முடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய காலம் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய காலத்தை பார்த்தால் the hand of God signifies the presence of God, the guidance of God. கடவுள் அவர்களை நடந்திருந்தார், அந்த protection of God, கடவுளுடைய பாதுகாப்பு, இதெல்லாம் நிச்சயமாக பிள்ளைகளுக்கு தேவை என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். சேர்க்கும் 19ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் திருப்பிள்ளைகளுக்காக ஒரு சிறிய காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சகேயுவை சந்திக்கின்றார். அந்த சகேயு ஆண்டவரை பார்க்கும்படியாக விரும்புகிறார். சகேயு வந்து ஆண்டவரை பார்க்கும்படியாக விரும்புகிறவரையே அவர் உடனாக இருக்கிறபடியாக அவரால் பார்க்க முடியல. காட்டதி மாதத்தில் அவர் ஏறுகிறார். அந்த காட்டதி மாதத்தை ஏறி ஆண்டவரை பார்க்கின்றார். உலோகத்திற்காக ஆன சகேயு கடவுளை பார்க்க அவர் வாழ்ந்து வருவார்கள். சிறுபிள்ளைகள் நீங்கள் அனைவரும் அந்த சகேயு போல நம்ம கடவுளை தேடணும். கடவுளை நம்ம தேடணும். இந்த சகேயு பிடிக்காங்க குளமாக நம்ம போயிடுவோம், அங்கே ஏசாமி பார்க்கலாம், அதெல்லாம் முடியாது. அப்புறம் பிளான் பண்ணி மாட்டாரு ஆயிரத்தி நாலு ஏழு இயேசுவை பார்க்குறேன் இல்லைங்களா? நீங்கள் இயேசுவை பார்க்க முயற்சி பண்ணும்போது என்ன நடக்கும்? இயேசுவை நம்ம பார்க்கும்போது நம்ம முயற்சி பண்ணும்போது என்ன நடக்கும்? இந்த இடத்துல பார்க்க சபைக்கு சீக்கிரமாக இன்னைக்கு நான் உண்மையிலே தாக்க வேண்டும் இல்லைங்களா? திருப்பிள்ளைகள் இது சாமி நீ உண்மை எனக்கு வெளிப்படுத்துங்க, என்னோட வாங்க அப்படின்னு பிள்ளைங்க நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட அவரை பார்க்கும்பொழுது ஆண்டவர் செய்வார். உங்கள் கையை சொல்லி கொடுத்துருவார். சகைக்கு இறைவார். இன்றைக்கு நான் உங்களுக்கு நல்லவர் ஏசாமி பார்த்துட்டு போய் நாம் பார்க்க முடியல அப்படின்னு நினைத்திருந்தத அந்த கடவுள் அவர் பேர் சொல்ல கூப்பிடுறாரு. அவர் வந்து உங்களுக்கு நான் வரேன்னு சொல்லுறார். இப்படி இருக்கும்போது நாங்கள் கடவுள் என்ன பாடணும் சொல்லி கொடுக்குறாரு. சகையை நம்மளோட கடவுள் கேட்கணும். அவர் நம்ம கடவுள் இருக்கும்போது கடவுள் நம்ம பெயர் சொல்லி கூப்பிடுவாரு. நம்முடைய வீட்டுக்கு நம்ம உள்ளத்தில் வருவாரு. ஏன் உள்ளத்தில் வருவார்? பாவம் வைக்க செய்யலாம். நியாயமான வாங்கினால நாளத்தினா திருப்பி இருக்கிறேன் நம்முடைய பாவம்லாம் அழிக்க செய்யறேன். ஏன் திருப்பி அதோட அழிக்க ஆனவே தப்பு செய்யறானே அதெல்லாம் நீங்கள் நம்புகிறேன் சுவாமி அப்படின்னு செய்யலாம். பாவத்தை செய்யணும் சொல்றாரு. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பவர்கள் இருக்கிறார், ரட்சிப்படுகிறார். ஏற்பட்ட ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்வு கிறிஸ்தவத்துக்கு பெரிய வியாதி என்னன்னு சொன்னால் பெயர் கிறிஸ்தவம். கிறிஸ்தவரா அப்படின்னா பெயர் கிறிஸ்தவம். நாங்கள் கிறிஸ்டியானிட்டி ஆல்ரெடி எரோடி வேல்யூஸ் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவத்துக்கு வந்து பெயர் கிறிஸ்தவம். பெயர் கிறிஸ்தவர்களா அப்படியே அந்த பெரிய கூட்டத்தில் சேர்த்து கொள்வதற்காக இந்த பிள்ளைகள் உண்மையாகவே கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும். சம் பாயிண்ட் these children should have encountered with a living God. ஏதாவது ஒரு காலகட்டத்திலே கடவுளை இந்த குழந்தைகள் சந்திக்க வேண்டும். அது இப்போ நடக்கும், எவ்வாறு நடக்கும்? இல்லை நடக்கணும். செயலுடைய வாழ்க்கையை எவ்வளோ பெரிய மாற்றம். அப்படி அது நடந்து விட்டால் அவருடைய வாழ்வு மாறி தைரியமாக இந்தியாவும் நடக்கலாம். கடவுள் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார். அந்த நிலை வருகின்ற வரைக்கும் குழந்தைகளை நாம் பார்த்து அவர்களை கடவுளுக்காக நிறுத்த அவர்கள் உதவி செய்வார். அதற்கான வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பார்கள். அதை தெரிவிப்போம். அந்த இந்த சுவாமி எங்களுக்கு ஆசீர்வதித்தாலும் ஆண்டுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மகிழ்ச்சியை உலகத்திற்கு கொடுக்கிறார்கள். ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வருகையில் கடவுளை நெருங்கி வந்து செயல்படுகிறார். ஆண்டுடைய அந்த பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும்? பிள்ளைகள் எப்படி கீழ்ப்படிந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? அவர்கள் பரிசுத்தமாய்
வாழ வேண்டும், நாங்கள் பரிசுத்தமாய் அவர்களை வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் பல்வேறுபட்ட செய்திகள் இந்த பகுதிகளில் இருக்கிறது. நாங்களும் அந்த செய்தியை உருவாக்கிக் கொண்டு சிறப்பான முறையிலே எங்களுடைய குடும்பங்களுக்கு இந்த திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரை நாங்கள் சிறப்பாக வளர்க்க உதவி செய்ய வேண்டுமாறு சொல்லிக்கிறோம். இதற்காக சுவாமி உழைத்துக் கொண்டிருக்கிற ஓய்வு நாட்களை ஆசிரியர்கள் மக்கள் அனைவரையும் அவருடைய திருப்பணியையும் ஆசிரியர் இயேசு சுவாமியே நமக்கு காரணியோடு வெஞ்சுகிறோம். சபையோட எழுதுகிறது விசுவாசமான அறிக்கை செய்வோம். John Hansen. Princess Joshua. Judson. Dilusha. Evangeline. John Rico. Saudi. Nancy. Eric Mesha Sanders. S. Alina. S. Madhumita. A. Jeevan Watson. Ashwin R. Lindsay Janet. Srivashiva.
Jason, Shally Florence, John Hayden, Alvin Edward, Maharaj, John Dixon, Diaz, Rishan, Alan Edward, Sindhamani, Gautam, Sharon Florence, Jaslyn, Jason, Fiona, Roshan, Tricia, Noah, Mithran, Hasini, Joel, Elvin, Roshan, Lenin, Arvind, Deekshan, வாய்ப்புகள் அடுத்தது டிசம்பர் 14ஆம் தேதி அதனுடைய அனைத்து நாம் தெரிவித்தோம் கேட்டுக்கிறோம். அதுவே இந்த இயக்கத்திற்கு ஆசிரியர்களால் அதுவே உதவி செய்யும் அதுவே நடைபெற்ற சர்வீஸ் அதற்கான இன்விடேஷன் ஆசிரியருக்கு சுவாமி சிறப்பாக நிகழ்ச்சிகள் நடைபெற சொல்லி சுவாமியை நமக்கு எதிர்க்கிறோம். திருவள்ளுவர் நிகழ்ச்சிகள் திருவள்ளுடைய சிறப்பு நிகழ்ச்சிகள் சிவநாடு பள்ளியில் தற்போது சிறப்பு நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள்.
நாள் 10. தம்பி இங்கே வாவா தங்கை இங்கே வாவா தம்பி இங்கே வாவா தங்கை இங்கே வாவா இயேசு சொல்ல போறது காது கொடுத்து கேளு உனக்கு கூடி கதை கடவுள் தருகிறாரு இயேசு சொல்ல போறது காது கொடுத்து கேளு உனக்கு கூடி கதை கடவுள் தருகிறாரு நாம் எல்லாம் கடவுளோட பிள்ளைங்க இங்க எதிர்த்தால் எதுவுமே இல்லைங்க நாம் எல்லாம் கடவுளோட பிள்ளைங்க இங்க எதிர்த்தால் எதுவுமே இல்லைங்க தம்பி இங்கே வாவா தங்கை இங்கே வாவா தம்பி இங்கே வாவா தங்கை இங்கே வாவா இறையாட்சியரைக்கும் தேவையானது அவர் எதுகிட்ட இவருக்கும் சொந்தமானது இறையாட்சியரைக்கும் தேவையானது அவர் எதுகிட்ட இவருக்கும் சொந்தமானது தரையில எந்த ஒரு பயமும் இல்லை எல்லாரையும் வைத்துக் கொண்டு அவருங்க தரையில எந்த ஒரு பயமும் இல்லை எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு அவருங்க தானே தன்னை நன்றி தானே 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 தன்னை நன்றி தானே 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 தன்னை நன்றி தானே 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 தன்னை நன்றி தானே தானே Thank you.
அமரும் நன்றி மன்றாட்டு குழந்தையை குரல். அப்பா அம்மா அண்ணா அப்பா தம்பி தங்கை தாத்தா பாட்டி உறவினர்கள் நண்பர்கள் பள்ளிக்கூடம் மலைகள் ஆறுகள் காடுகள் கடல் தேவை நதி மழை காய்கறிகள் பழங்களை மரங்கள் செடி கொடிகள் பறவைகள் கொடுத்து அறிந்து ஆசீர்வாதம் என்று நடந்தது. நாயை பள்ளி அம்மா அப்பா ஆயர்கள் கொடுப்பாளர்கள் அன்பின் இயேசுவே, அதிவேகமாக ஓடுகிற வாழ்க்கையில் எங்கள் துன்பங்கள் மன அழுத்தங்கள் மத்தியில் என் தந்துள்ள குடும்பம் என்பது சிறந்த ஆசீர்வாதம். குடும்பத்தில் குழந்தைகளுக்கு அருமைய அருட்கொடைகள் பெற்றோர்களாகிய எங்களுக்கு அவர்களே அடையாளங்கள். வாழ்வின் அர்த்தங்கள் அந்த சிறு பிள்ளைகளை போல் நாம் மாற எங்களை அழைத்தவரை உமக்கு நன்றி. எங்கள் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும், பராமரிக்கணும், கொடுத்து வரணும் நேரத்துக்காக உமக்கு நன்றி. குழந்தைகள் பாதுகாப்பையும் உரிமையும் நிலைநாட்ட குறிப்பாக பெண் குழந்தைகள் கல்வி கற்கவும் பாதுகாக்கப்படணும். சமூக இயக்கங்களும் அரசும் வகுத்து வரும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளுக்காக பெற்றோர்களாக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். மன்றாட்டு குரல். பள்ளிக்கூடத்தை படிக்கணும், வீட்டுக்கு வந்து படிக்கணும், விளையாடவே நேரம் இல்லை. என்னை எப்பொழுதுமே மற்ற பிள்ளைகளோடு பேசுறாங்க. புது புது பாடத்திட்டம், புது புது கல்வி கொள்கைகள். எங்க அப்பா அம்மா ஸ்கூலுக்கு செலுத்த முடியாம கஷ்டப்படுறாங்க. அரசு பள்ளியில படித்தால் ஆங்கிலம் பேச முடியாதாம், கூட விளையாடவும் யாரும் இல்லை. எல்லாரும் அலைபேசியில விளையாடுறாங்க. நாங்களும் தீமைக்கு அடிமையாக கூடாது. பாஸ்போர்ட் உணவு ருசியாக இருக்கும், அதை சாப்பிட்டால் யாரை வருது, அதை தவிர்க்க ஞானம் நாங்க ஏற்று. எங்க அம்மா அப்பா ஜாதி மத ஆண் பெண் வேதங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடாது. எங்களோட நண்பராக பெற்றோராக எங்களை சரியாக்க வழி நடத்துங்க ஆனது. அன்பின் இயேசுவே, உலக போர்களில் அப்பா அம்மா இழந்து ஆதரவற்ற குழந்தைகளாக பசியிலும் பட்டினியிலும் தனிமையிலும் வாடுகிற எங்களை போல குழந்தைகளை காப்பாற்றுகிறார்களே. போர் ஆயுதங்கள், பீரங்கி வெடிகுண்டுகள், துப்பாக்கிகளால் உயிரிழந்து போகும் அப்பாவி சிறர்கள் காப்பாற்றுகிறார்களே. என்னோட அப்பா போல தாத்தா போல இருக்காரு, அவர்களால் அப்பாவிடம் நடந்து கொள்கின்றார். அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஈரம் உரட்டும் இயேசுவே. விண்ணரசே எங்களுக்கு சொந்தம் என்று சொன்னியே, ஆனால் பூமியில் வாழவே பயமா இருக்கு. இந்த பூமியில் அமைதியை தாங்க குழந்தைகள் நாங்கள்
அச்சமின்றி வாழும் உலகிற்காக இயேசுவே. பெற்றோர்களே குரல். அன்பின் இயேசுவே, எங்கள் பிள்ளைகள் வாழ்வில் சீர்பையும் பாதுகாப்பையும் அன்பையும் அரவணைப்பையும் முன்மாதிரியும் உறுதி செய்யும் பெற்றோர்களாக, மூத்தவர்களாக, சுற்றத்தார்களாக, திருச்சபையாக, நண்பர்களாக, உறவினர்களாக நடந்து கொள்ளவும் தீமையான எண்ணத்தோடு எந்த குழந்தைகளுக்கும் நாங்கள் தொடாமல், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு முறையற்ற தொடுதலை தவிர்க்கவும், அவர்களை பாலியல் வேறுபாடின்றி மாண்புடன் பேணவும், அவர்களை உம்மிடம் கொண்டு வரவும், உமது ஆசைகளை பெற்றுத்தரவும் எங்களை வழிநடத்தி அருளும். அன்பின் இயேசுவே, குழந்தைகள் முன்பு முன்மாதிரியாக நடந்து கொள்ளவும், கெட்ட வார்த்தைகள் பேசுவதை நிறுத்தவும், அவர்களின் உணர்வுகளுக்கு தெளிவுகளுக்கு விருப்பங்களுக்கும் இடமளிக்கவும், குழந்தைகள் அனைவரும் உமக்கு சொந்தம், நாங்கள் வழிநடத்தும் பொறுப்பாளர்கள் மட்டுமே என்பதை உணர்ந்து செயல்பட உமது அருள் வேண்டி இருக்கிறோம். அன்பின் கடவுளே. ஆண்டவர் கற்று தந்த நம்மளை பார்த்து இறையாசி நம்ம அம்மா அப்பாவுக்கும் நம்ம திருச்சபைக்கும் இந்த உலகத்திற்கும் பரிசாக நமக்கு கொடுத்த நம்ம எல்லோருக்கும் அம்மா அப்பாவாகிய கடவுளின் அருளும் நாம் ஆண்டவர்கிட்ட வருவதற்கு தடை செய்யக்கூடாது என்று சொல்லி சிறுவர்களை அரவணைத்து ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர் இயேசுவின் கிருபையும் நான் சின்ன மனசுல எப்போதும் இருந்து ஞானத்தை